श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि यस्य वाक्कृतिपर्यन्ता यतिराजसरस्वती तस्मै वेदान्तगुरवे भूयो भूयो नमो नमः। विशुद्धविज्ञानघनस्वरूपं विज्ञानविश्राणनबद्धदीक्षं दयानिधिं देहभृतां शरण्यं देवं हयग्रीवमहं प्रपद्ये। ज्ञानानन्दमयं देवं निर्मलस्फटिकाकृतिम् आधारं सर्वविद्यानां हयग्रीवमुपास्महे। இன்றைய தினம் இந்த எம்பெருமானுடைய அவதார விசேஷங்கள் அந்த தொடர் உபன்யாசத்துல ஹயக்ரீவ அவதாரத்தை பத்தி நாம பார்க்க இருக்கின்றோம். இந்த மத்ஸ்யகூர்மாதி அவதாரங்களுக்கெல்லாம் முன்பாகவே இந்த ஹயக்ரீவ அவதாரம் எம்பெருமான் பண்ணினது. இந்த ஹயக்ரீவ அவதாரத்திற்கு எவ்வளவோ ஏற்றங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன. நாமளும் இந்த ஹயக்ரீவ அவதாரத்தினுடைய வைபவத்தை பத்தி கொஞ்சம் ஒரு லெவலேஷம் கொஞ்சம் பேசி ஒரு கிருதார்த்தர்களாக ஆகணும்ன்றதுனால இந்த ஹயக்ரீவ அவதாரத்தை பத்தி நாம சொல்றோம். இந்த ஹயக்ரீவோபாக்கியானம்னு ஹயக்ரீவ அவதாரத்தை பத்தி மகாபாரதத்துல ஒரு இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. அதுதான் இப்ப எல்லாமும் நாம எல்லாரும் அதன் மூலமா வச்சுதான் ஹயக்ரீவ அவதாரத்தை பத்தி சொல்ற. சவுனகர் கேள்வி கேட்கிறேன், அதுக்கு சூத பௌராணிகர் ஜனமேஜய அவெல்லாம் சொல்ற ஒரு விஷயம்தான் ஹயக்ரீவ அவதாரத்தை பத்தி விஷயம் வருது. பெருமாள் ஹயக்ரீவ அவதாரத்துக்கு ஏற்றம் என்ன அப்படின்னு கேட்டா, நம்ம சம்பிரதாயத்துல சுவாமி தேசிகனுக்கு அனுகிரகம் பண்ணவர். எத்தனையோ முகமாக அவதாரம் சுவாமி தேசிகன் திருவேங்கடமுடியானுடைய அவதாரம் தத் கண்டாம்சோவான்னு சொல்லி திருவேங்கடமுடியானுடைய திருமணி அழ்வாருடைய அவதாரமாக எல்லாம் கருதப்பட்டாலும் கூட சுவாமி தேசிகனுக்கு அந்த ஹயக்ரீவ சாட்சாத்காரத்தினால ஏற்பட்ட ஒரு பெருமை இருக்க, அது வாக்குனால சொல்ல முடியாது. வேதாத்மா விஹகேஸ்வரா யவனிகா மாயா ஜெகன்மோகினி வேதாத்மா விஹகேஸ்வரஹான்னு சொல்றவராக இருந்திருக்கிற கருத்மானிடத்துல இருந்து ஹயக்ரீவ மந்திர உபதேசம் சுவாமி தேசிகனுக்கு. அந்த மலையில அகேந்திரபுரத்துல மலையில அந்த கருத்மானிடத்துல இருந்து பெற்ற ஹயக்ரீவ மந்திர உபதேசத்தோட கூட சுவாமி தேசிகன் ஹயக்ரீவ மந்திரத்தை ஜபிச்சு ஹயக்ரீவ சாட்சாத்காரமாச்சு. அவருக்கு எத்தனையோ சமயத்துல இடர்பாடு வரச்செல்லாம் ஹயக்ரீவ அவதாரம் ஹயக்ரீவனாக தான் பெருமாள் அனுகிரகம் பண்ணிருக்கேன். இன்னும் ஒரு சமயத்துல அவர் எவ்வளவு பரிபவங்கள்லாம் எல்லாம் நல்ல மனுஷாளுக்கெல்லாம் நிறைய பரிபவங்கள்லாம் வரும். அந்த பரிபவம் வரச்செல்லாம் கூட ஹயக்ரீவனாக இருந்து பெருமாள் அவருக்கு அனுகிரகம் பண்ணிருக்கார். ஆகையாலதான் சததூஷணின்னு ஒரு கிரந்தம் சுவாமி தேசிகன் சாதிச்சிருக்கார். பரமத போர் புரிந்ததுன்னு அங்க இதர மதங்களுக்கு எல்லாம் வரக்கூடிய அவா சொல்ற விஷயங்களை எல்லாம் நிரசனம் பண்ணி 100 வாதங்கள் சாதிச்சிருக்கார். அந்த சததூஷணியில பல இடங்கள்ல ஹயக்ரீவரை பத்தி மங்கள ஸ்லோகம் பண்ணி ஒவ்வொரு வாதத்திலையும் ஆரம்பிச்சிருக்கேன். அதுவே ஒரு தனி ஹயக்ரீவ ஸ்தோத்திரம் மாதிரி அது ஒரு தனி ஸ்தோத்திரமாக இருந்துருக்கு. இப்படி எல்லாம் ஹயக்ரீவனாக இருந்து பெருமாள் அனுகிரகம் பண்ணிருக்கிறது முக்கியமான ஒரு விஷயம். பெருமாளுடைய ஒவ்வொரு அவதாரமே லோகரக்ஷணார்த்தம் தான். அந்த மாதிரி வரைச்சே ஹயக்ரீவ அவதாரமும் லோகரக்ஷணத்துக்காகவே பெருமாள் பண்ணிருக்கே. அது எவ்வாறு ரக்ஷணம்ன்றதான் நாம பார்க்க போறோம். ஸ்ருதம் பகவதஸ்ய மாஹாத்மியம் பரமாத்மனः ஜன்ம தர்ம கிரகே செய்வ நரநாராயணாத்மகம்
இதே எம்பெருமானே நரநாராயணனாக அவதாரம் பண்ணி பத்ரிகாசிரமத்துல அஷ்டாட்சரத்தை தானே தானே குருவாகவும் தானே சிஷ்யனாகவும் இருந்துட்டு அஷ்டாட்சரத்தை உபதேசம் பண்ணி அதன் மூலமாக எல்லாருக்குமே அந்த அஷ்டாட்சரத்தினுடைய பெருமையை உலகத்தார் அறியும்படியாக பண்ணினர். ஆகையால அந்த அந்த எம்பெருமான் அந்த நரநாராயணனாக அவதாரம் பண்ணின அந்த எம்பெருமான் தான் முதல்ல ஹைகிரீவனாக அவதாரம் பண்ண என்பதாக சொல்ற ஒரு கால விசேஷம். மகாபிரளயம் எல்லாம் முடிஞ்சு எங்க பார்த்தாலும் ஒரே சமுத்திரமாக இருந்துருக்கு. எத்கிஞ்சிதிக லோகே வை தேகபத்தம் விஷாம்பதே சர்வம் பஞ்சபிராவிட்டம் பௌதை ஈஸ்வர புத்தி செய்கி. இப்படி லோகத்துல இருந்துருக்கிறது எல்லாமே இந்த பஞ்சபூதங்களாலான வஸ்துக்கள் தான். அதுல வரைச்சு எல்லாமே லயத்தை அடையிறது. பிருத்திவி ஜலத்துல லயத்தை அடையிறது, ஜலம் தேஜஸ்ல லயத்தை அடையிறது. இப்படி எல்லாம் போய் ஆகாசத்துல மீதி பூதங்கள்லாம் லயத்து. ஆகாசம் அகங்காரம் மகத்து பிரகிருதி இப்படி எல்லாமே போய் பிரகிருதி தமத்துல சேர்ந்து தமத்தோட பெருமாளோட போய் சேர்ந்து வர்றது, எல்லாம் லயத்தை அடைஞ்சு வர்றது. அப்போ நாமரூபங்கள்லாம் இல்லாத ஒரு விஷயம் எதுவுமே இல்லை. அதாவது ஒரு பெயரோ உருவமோ இல்லாத ஒரு நிலை. அப்படி இருந்துருக்கச்சே பெருமாள் அந்த அனிருத்த மூர்த்தியாக இருந்துட்டு பெருமாள் சிருஷ்டி பண்றே. அப்படி சிருஷ்டி சோனிருத்த இது புரோக்தா தத்பிரதானம் பிரதிஷ்டதே தத் அவ்யக்த மூர்த்தி ஜேயம் திரிகுணம் நிருபசத்தமா வித்யா சகாயவான் தேவஹா விஸ்வக்சேனோ ஹரிப்பிரபு ஆதிகர்த்தோ சதைவானாம் அப்பிரமேயோ ஜனார்தனஹான்னு அவர் அந்த ஜலத்துல சயனிச்சுண்டு பெருமாள் சிருஷ்டி பண்ண ஆரம்பிக்கிறேன். அப்படி பெருமாள் சிருஷ்டி பண்றதுன்னாக்க நம்ம மீதி பேர்லாம் மாதிரி ஒரு வஸ்துவை படைக்கணும்னாக்கா அதுக்கு உபாதான காரணம், சககாரி காரணம், நிமித்த காரணம்னு எல்லாமா வச்சுண்டு ஒவ்வொரு வஸ்துவை வச்சுண்டு பண்ற மாதிரிலாம் அவர் ஒன்றும் பண்ணல. அவருடைய சங்கல்பத்தினாலேயே எல்லாத்தையுமே சிருஷ்டி பண்ணிட்டே. சங்கல்பம்னாக்க வெறும் நினைக்கிறது, நினைச்ச மாத்திரத்தினால இச்சா மாத்திரம் பிரபவ சிருஷ்டின்னு சொல்லி அவர் நினைச்சா போறோம் அந்த சிருஷ்டின்றது நடைபெறுகிறது. அந்த மாதிரி ஒரு சிருஷ்டி தான் ஹைகிரீவத்தில் பெருமாள் பண்ற. அப்போ சதைவ சோமேதமக்ராசீது ஏகமாவா த்விதீயம் ததைச்சத பகுஸ்யாம் பிரஜாயேத்தின்னு உபனிஷத் வாக்கியம் சொல்றது. ததைச்சத பகுஸ்யாம் பிரஜாயேத்தின்னு. ஆகையால ஐச்சத பெருமாள் சங்கல்பிச்சு பகுஸ்யாம் பிரஜாயா தம்பாட்டுக்கு பலவாக ஆகணும்னு அவர் பண்ணிருக்க. அந்த மாதிரி பெருமாள் ஒரு சங்கல்பத்தினால பண்ண ஒரு காரியம் இந்த சிருஷ்டி ஸ்திதி பிரளயங்கள்லாம். அப்போ முதல்ல பிரம்மாவை சிருஷ்டி பண்ற. யோ பிரம்மாணம் விததாதி பூர்வம் யோ வை வேதாச்ச பிரகிணோதி தஸ்மை. ஏற்கனவே சொல்லியிருக்கேன், பெருமாளுடைய தயையினாலதான் இந்த சிருஷ்டியே நடைபெறுகிறது என்பது. அந்த பெருமாள் பரம காருணிகராக இருக்கிறபடினாலதான் இந்த சேத்தனங்கள்லாம் ஒரு கல்லு கட்ட மாதிரி சுகதுக்க அனுபவம் இல்லாமல் இருந்திருக்கிறத பார்த்துட்டு அவைகளுக்கெல்லாம் அவளுடைய கர்மானுகுணமான சரீரத்தை கொடுத்து அதன் மூலமாக நல்ல காரியங்களை பண்ணி நற்கதியை அடையணும்ன்றதுக்காக தான் பெருமாள் சிருஷ்டி பண்றே. அதுல ஒன்றும் சந்தேகமே இல்லை. அந்த சிருஷ்டி எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். அப்போ பிரம்மாவை சிருஷ்டி பண்றே. யோ பிரம்மாணம் விததாதி பூர்வம் யோவை வேதாச்ச பிரகிணோதி தஸ்மை. பிரம்மாவை சிருஷ்டி பண்ணிட்டு அவருக்கு வேதத்தை உபதேசம் பண்ற. வேதம்ன்றது அபௌருஷேயம். வேதம்ன்றது ஒருவரால் இயற்றப்பட்டது அல்ல. அந்த வேதம்ன்றது எப்பவும் இருக்கிறது தான். ஆனா அந்த மகா பிரளய காலத்துல வேதம் எங்க இருக்குன்னாக்கா அது நமக்கு புலப்படல, நம்மளால அறிய முடியாத ஒரு நிலையில இருந்துருக்கு. ஆனா பெருமாள் ஏற்கனவே வேதம் எப்படி இருக்கோ இருக்கிற பிரகாரம் அத மனசால நினைச்சு அப்படியே பிரம்மாவுக்கு உபதேசம் பண்றேன்.
அந்த பிரம்மாவுக்கு உபதேசம் பண்ண பிற்பாடு அந்த வேதத்தை என்னத்துக்காக பிரம்மாவுக்கு உபதேசம் பண்றேன்னாக்க பிரம்மா இந்த படைப்பு தொழில பிரம்மாவை நியமனம் பண்றார் பெருமாள். இப்ப எப்படி படைக்கிறது, எப்படி சிருஷ்டி பண்றது தெரியலையே என்று சொன்னால், ஏற்கனவே எப்படி இருந்தோ இருந்த பிரகாரம் நீ சிருஷ்டி பண்ணிருந்த, ஏற்கனவே எப்படி இருந்ததுன்னு தெரியலையே அப்படின்னு சொன்ன, தாத்தா யதா பூர்வம கல்பயதே சூர்யா சந்திரமசௌ தாத்தா யதா பூர்வம கல்பயதே. சூரியன் சந்திரன் இப்படி லோகத்துல இருக்கிற எல்லா வஸ்துக்களையும் யதாபூர்வம் அகல்பயத்து ஏற்கனவே எப்படி இருந்தோ அப்படி சிருஷ்டி பண்ணார்னு சொல்ற. ஏற்கனவே எப்படி இருந்ததுன்றது நமக்கு தெரியல, என்ன அதுக்காக வேதத்தை உபதேசம் பண்ண. இந்த வேதத்தை ஒரு வழிகாட்டி நூலாக நீ வச்சுக்கோ, இந்த வழிகாட்டியாக வச்சுட்டு நீ ஒவ்வொரு காரியத்தையும் நீ சிருஷ்டி பண்ற காரியத்தை நீ பண்ண வேண்டியதுன்னு பெருமாள் அவருக்கு சொல்லி வேதத்தையும் உபதேசம் பண்ற. வேதம்லாம் அந்த காலத்துல எப்படி இருந்ததுன்னாக்க ஒரு ஒரு சின்ன மூர்த்தியோட 4 வேதங்களும் 4 மூர்த்தியோட அந்த வேதம் என்ன பண்ணோம்னா சின்ன சின்ன ஒரு பொம்மை மாதிரி சின்னதா இருந்து அந்த பிரம்மாவோடைய கூடவே எப்பவுமே இருந்துட்டு. இப்ப பெருமாளுடைய ஒரு திருமேனியிலேருந்து வரக்கூடிய ஒரு பிந்து, அந்த பிந்து மது என்கிற ஒரு பெயர்ல ஒரு அரக்கனாக மாறிட்டான். ஏகஸ்தத்ரா பவத் பிந்து நாராயண கிருதௌ பிந்து அபாம் ஆசாம் குணோத்தரோ தாவபஸ்யத் ச பகவான் அநாதி நிதனோச்சிதः ஏகஸ்தத்ரா பவத் பிந்து மத்வாபோ ருச்சிர பிரபः ச தாமசோ மது ஜாதः ததா நாராயணாஜ்ஞயா கடினஸ்வபரோ பிந்து கைடபோ ராஜதஸ்துதः தாவப்யதாவதாம் ஸ்ரேஷ்டோ தமோ ரஜ குணான்விதோ. இந்த உலகம் முழுக்குமே சத்துவம் ரஜசு தமசு என்று 3 குணங்களால ஆனவைதான், அதுல ஒன்றும் சந்தேகமே இல்லை. அந்த 3 குணங்களால ஆனதாக இருக்கக்கூடிய அந்த சத்துவரஜ தமசுல வரச்சே ஏகஹா, அதாவது இதுல என்ன ஆச்சுன்னா சத்வரூபமாக எம்பெருமானுடைய திருமேனி இருந்துருக்கு. நம்மளுடைய சரீரெல்லாம் சத்துவம் ரஜ தமசுன்னு இது 3 சேர்ந்ததாக இருந்துருக்கு. ஆனா பெருமாளுடைய ஒரு வேர்வை பிந்து வரைச்சு அதுல இருந்து ஒண்ணு ரஜசு பிரதானமாக அந்த மது, அதான் தமசு பிரதானமாக மதுன்னு வந்திருக்க, மதுன்ற ஒரு ராட்சசன். அதுக்கப்புறமா இன்னொன்னு கடின சுவாவமாக இருந்துருக்கு பிந்து. அதாவது மதுன்றது தாமச பிரகிருதியாக இருக்கிறது, கைடபன்றது ராஜச பிரகிருதியாக இருந்துருக்கிறது. இவ 2 பேரும் 2 ராட்சசர்கள். இது தாமச குணமும் ராட்சச குணமும் தாமச குணமும் ரஜோ குணமும் மேலோங்கி இருந்துருக்கிறவாளாக இருந்துருக்க. அவ ரொம்ப பலவான்களாக எல்லா இடத்துலயும் சுத்தி தெரிஞ்சுருக்காளாம். அவ பார்த்தான்னாக்கா கையில கையில ஒரு கதையை வச்சுட்டு எல்லா இடத்துலயும் சஞ்சரிச்சுட்டு இருந்தா, அவ்வளவு பலிஷ்டாளா இருந்தாளாம். அப்படி இருக்கச்சே அவ 2 பேரும் என்ன பண்ணா, ஒரு சமயத்துல பத்மநாளானுசாரிணோம் திருஷா ததிருஷாதே அரவிந்தஸ்தம் பிரம்மாணம் அமித பிரபம். அந்த எம்பெருமானுடைய திருமேனியில தாமர புஷ்பத்துல பிரம்மா ஆச்சரியமான தேஜஸோட பிரம்மா இருக்கிறத அவ 2 பேரும் பார்த்தாளாம். அந்த மதுகைட்டவாள் 2 பேரும் பார்த்தாளாம். திருஜந்தம் பிரதமம் வேதா சதுரச்சாரு விக்கிரகான் ததோ விக்கிரகவந்தஸ்தான் வேதான் திருஷ்ட்வா சுரோத்தமோ. பிரம்மா பக்கத்துல 4 உருவத்தோட 4 வேதங்களும் அந்த இடத்துல பெருமாள் பக்கத்துலயே பிரம்மா பக்கத்திலேயே அப்படியே சஞ்சரிச்சுட்டு இருக்கா. அந்த 4 ரூபத்தோடையும் இருக்கிற வேதத்தை பார்த்த உடனே அவளுக்கு அந்த மதுகைட்டவாளுக்கு அந்த வேதங்கள் இடத்துல ஒரு நோக்கு வந்துதான். சகசா ஜெகருகதரு வேதானு பிரம்மணா பசிதஸ்ததா. பிரம்மா பார்த்துட்டே இருக்கச்சே, இவ பெரிய ராட்சசாளும் இல்லையோ, இவ பார்த்துட்டே இருக்கச்சே, பிரம்மா பார்த்துட்டே இருக்கச்சே அந்த 4 வேதத்தையும்
அப்படியே எடுத்தும் போயிட்டாலும் அந்த இடத்துல 4 வேதத்தையும் தூக்கி போயிட்டாலும் இவ மதுகேட்டபாள் 2 பேரும். அப்புறம் என்ன பண்றது, ஒன்னும் போயிடுத்து. அங்க பிரம்மாவுக்கு அவ்வளவு மனசு கஷ்டமா போயிடுத்து. யாருண்ட போய் என்ன சொல்றதுன்னு தெரியாத ஒன்னு அழறான். ததோ வச்சன வீசானம் பிராக வேதைர் வினா கிருதா வேதோமே வேதாமே பரமம் சற்று வேதாமே பரமம் பலம். வேதம் தான் எனக்கு கண்ணாக இருந்துருக்கு, வேதம் தான் எனக்கு பலமாக இருந்துருக்கு, வேதாமே பரமம் தாம, வேதம் தான் எனக்கு உத்கிருஷ்டமான உயர்ந்த ஒரு இடமாக இருந்துருக்கு. பிரம்மா வேதாமே பிரம்மச்சோத்தரம், உத்தமமான பிரம்மமாக வேதம் தான் இருக்கு. மம வேதா கிருதா சர்வே தானவாபியாம் பலாதிதா. ஐயோ, என்னிடத்துல இருந்து இவ 2 பேரும், இந்த 2 ராட்சசாலும் அசுரர்கள் 2 பேருமா என்னுடைய வேதத்தை பலவந்தமா திருடி போயிட்டாலே, தூக்கம் போயிட்டாலே. அந்தகாராகிமே லோகா ஜாதா வேதைர் வீணா கிருதா. அந்த வேதம் இல்லாத போயிடுச்சுன்னா ஒரு இருட்டு சூழ்ந்து போயிடுச்சு. வேதாந்தத்தை குங்கரியாம் லோகானாம். வேதம் இல்லாத போயிடுச்சுன்னாக்கா நான் என்ன பண்ண முடியும்? எல்லாம் எனக்கு தான் ஒண்ணு. அகோபத மகத்துக்கம் வேதனாசனஜம் மமா பிராப்தம் துரோதி ஹிருதயம் தீவிர சோக பராயணம். என் ஹிருதயமே வெடிச்சு போயிடுற மாதிரி இருக்கு. அந்த வேதத்தை எழுந்ததுனால அவ்வளவு கேதமா இருந்துருக்குன்னு கோகி சோகார், என்னை யார் காப்பாத்த போறான்னு தெரியலையே, என்ன பண்ணுவேன்னு அப்படியே கதறேறாம். பிரம்மா கதறினேராம். இத்தேவம் பாஷமானஸ்ய பிரம்மணோ நிருபதத்தமா ஹரே ஸ்ரோத்தாதமுத்பூதா புத்தி புத்திமதாம் வர. அப்ப தோணுனா நாம வேற யாருண்ட போய் என்னத்துக்கு கந்துறது? நமக்கு எதனா ஒரு கஷ்டம் வந்ததுன்னா அந்த கஷ்டத்தை போக்கடிக்கிறதுக்காகவே தானே எம்பெருமான் சாட்சாத் ஸ்ரீமன் நாராயணன் ஹரி இருந்துருக்க. அவரை ஸ்தோத்திரம் பண்ணாக்க நமக்கு என்ன பலனும் வரப்போறது? ஆகையால அவரே நாம ஸ்தோத்திரம் பண்ணுவோம்னு இவ நினைச்சுட்டா. பிரம்மா தீர்மானம் பண்ணறான். இப்படி பிரம்மா தீர்மானம் பண்ணத்தை வச்சுட்டு அதுக்கப்புறமா ஆரம்பிக்கிறேன். பிரம்மா பெருமாளை ஸ்தோத்திரம் பண்றான். நமஸ்தே பிரம்ம ஹிருதய நமஸ்தே மம பூர்வஜ லோகாத்ய புவன சிரேஷ்ட சாங்கியோக நிதே பிரபோ. அந்த எம்பெருமானுடைய ஒரு நிலைப்பாடை பத்தி சொல்ற. லோகம் மொத்தத்துக்கும் நீர் தான் ஆத்மாவாக இருந்துருக்கு. விஸ்வபுக் சர்வபூதானாம் அந்தராத்ம பிரயோனிதேன்னு அந்தராத்ம யோனிதேன்னு எல்லாத்துக்கும் நீர் அந்தராத்மாவாக நீர் தான் இருந்து லோகம் மொத்தத்தையும் சிருஷ்டி பண்றேன். அகம் பிரசாதஜ துப்பியம் லோகதாம ஸ்வயம்புவா. நான் என்ன உம்முடைய அனுகிரகத்தினால நான் இங்க இந்த லோகத்துல நான் அவத்த பிறந்தவன். நானு நீர் என்ன நியமனம் பண்றோ அதான் நான் பண்றேன். தத்துவமே மானசம் ஜென்ம பிரதமம் துஜ பூஜித்தம். உம்முடைய மனசனால நான் ஒரு இப்படி பிரம்மாவாக பிறந்திருக்கேன்னு சொல்லச்சே, அவர் ஒவ்வொரு கல்பத்திலையும் பெருமாளாலேயே அவர் பலவிதமாக பிரம்மா ரூபத்தை எடுத்துட்டவர். இப்ப நான் பிரம்மாவா இந்த சமயத்துல வந்திருக்கிறது இது சப்தமம் ரூபம். இதஞ்ச சப்தமம் ஜென்ம பத்ம ஜென்மேதிவை பிரபோ. ஆகையால ஒவ்வொரு சர்க்கத்திலையும் உனக்கு நான் புத்திரனாகவே நான் பிறந்திருக்கேன். நானே அப்படி இருக்கச்சே பிரதம புண்டரீகாட்சா பிரதான குணகல்பிதா துவம் ஈஸ்வர சுபாவச்ச பூதானாம் துவம் பிரபாவனா. அப்பா புண்டரீகாட்சா ஜிதந்தே புண்டரீகாட்சா நமஸ்தே விஸ்வபாவனான்னு சொல்ற மாதிரி அந்த புண்டரீகாட்சான்ற சப்தத்தை சொல்லிட்டாலே போறோம். நமக்கு உடனே பெருமாள் அனுகிரகம் பண்ணுவே. ஆகையால அந்த ஜிதந்தே துவயா விநிர்மிதோகம் வேத ஸ்ட்ரக்சர் வியோகினான்னு ஒன்னால நான் இப்போ உனக்காகதான் ஒன்னாலதான் எனக்கு வேதம் உபதேசிக்கப்பட்டது. அந்த உபதேசம் பண்ண வேதம் இப்ப என்ன ஆயிடுச்சு அப்படின்னாக்க, இப்ப வேற ஒருத்தர் திருடியும் போயிட்டான். உன் பையன் ஒன்னுண்ட கதறாது யாருண்ட கதற முடியும்? ஆகையால தசஸ்வ சக்ஷும்சி மம பிரயோகம் தே பிரயோசிமே. இப்போ நீ எனக்கு கண்ணை நீ கொடுக்கணும். கண்ணு இல்லாத போயிடுச்சுன்னா ஒண்ணுமே பண்ண முடியாது. ஆகையால எனக்கு வேதம் தான் கண்ணா இருக்கிறபடினால அந்த கண்ணை நீ கொடுக்கணும்னு சொல்லி கேட்கலாம். தசஸ்வ சக்ஷும்சி எதுக்காக? மம பிரியகா, எனக்கு நீ ரொம்ப ரொம்ப பிரியமானவர். அகந்தே பிரியோசி,
நானும் உனக்கு பிரியமாக இருந்திருக்கேன். நானு இப்படி நாம ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பரிவோடு, ஒருத்தருக்கு ஒருத்தர் நான் உன்னிடத்துல பக்தியோடு இருந்திருக்கேன், நீர் என்னிடத்துல பிரீத்தியோடு இருக்கிறதுனால நம்ம ரெண்டு பேருக்கும் ஒரு நெருக்கமான ஒரு தொடர்பு இருக்கிறபடினால நீர் எனக்கு அனுகிரகம் பண்ணணும். ஏன்னா இழந்த கண்ணை நீ எனக்கு கொடுக்கணும்னு பிரார்த்தனை பண்றேன். இதுதான் பிரம்மாவனுடைய பிரார்த்தனை. இப்படி பிரம்மா பிரார்த்தனை பண்ண உடனே பெருமாள் ஹயக்ரீவ மூர்த்தியாக அவதாரம் பண்ணேனான். சுனாதிகாயனகாயேன பூத்வா சந்திரபிரபஸ்ததா கிருத்வா ஹயதிரஹ சுப்ரம் வேதானாம் ஆலயம் பிரபுஹும் கிருத்வா ஹயசிரஹ சுப்ரம். விளவிளின்னு ஒரு மூர்த்தி, அந்த மூர்த்தி ஹயசிரோ மூர்த்தி என்பதாக, அந்த தலை மாத்திரம் ஹயக்ரீவ ரூபமாக அந்த குதிரை வடிவத்துல பெருமாள் அவதாரம் பண்ணேரான். கிருத்வா ஹயசிரஹா என்பதாக சொல்ற அந்த எம்பெருமானுடைய மூர்த்தி எப்படி இருக்குன்றத சுவாமி சாதிக்கிறார், தேசிகன் சாதிக்கிறார். ஸ்வதசித்தம் சுத்த ஸ்படிக மணிபூபிருத் பிரதிபடம் சுதா சத்ரீதிபிஹி த்யுதிபிஹி அவதாத திரிபுவனம் அனந்தை ஸ்ரய்யந்தைஹி அனுவிஹித ஹேஷாஹலஹலம் ஹதாதேஷாவத்யம் ஹயவதனம் ஈடீ மகிமஹா. இந்த எம்பெருமானுடைய திருமேனி எப்படி இருக்கு தெரியுமா? ஸ்வதசித்தம் அப்படின்னு அர்த்தம். ஸ்வதசித்தம்ன்றதுக்கு ரெண்டு அர்த்தம். ஒரு அர்த்தம் என்னன்னாக்க வேற எந்த ஒரு காரணமும் இல்லாமல் எப்பொழுதும் இருக்கின்ற மூர்த்தி, ஹயக்ரீவ மூர்த்தியாக எப்பவுமே பெருமாள் எழுந்தருள் இருக்க, பெருமாள் நிச்சயமாக எழுந்தருள் இருக்க. மீதி அவதாரங்களுக்கும் இந்த ஹயக்ரீவ அவதாரத்துக்கும் ஒரு விசேஷம். மீதி அவதாரங்கள்லாம் அவதார சமாபனம்னு ஒண்ணு உண்டு. அது முடிஞ்சிட்டோம்னாக்க, அந்த அவதாரம் முடிஞ்சிட்டோம்னாக்க அதுக்கப்புறமா இப்ப ராமாவதாரம் முடிஞ்சிடுத்து, தன்னடி சோதிக்கு சரிவுல எல்லாரும் இறங்கிட்டு, அதே மாதிரி கிருஷ்ணாவதாரம் முடிஞ்சிடுத்தோம்னாக்க அந்த பிரபாச தீர்த்தத்துல வரைச்சே ஒரு வேடுவன் அடிக்கிறான் அந்த பெருமாள் திருமேனியில. அது ஜோதிர் ரூபமாக பெருமாள் மறுபடியும் அந்த அவதாரத்தை சமாபனம் பண்ணிட்டு வருது. இப்படி ஹயக்ரீவ அவதாரம் ரிதம அவதாரம்னா அந்த க்ஷணத்துல ஒரு அவதாரம் ஏற்படுறது. ஹிரண்யகதி போயிட்டு அவரை வதம் பண்ண உடனே முடிஞ்சு போயிட்டு அந்த அவதாரம் முடிஞ்சு வருது, பெருமாள் பழைய நிலைக்கு எழுதுறார். இப்படி எல்லாம் மீதி அவதாரங்கள்லாம் இருக்கு. ஆனா ஹயக்ரீவ அவதாரத்துல எப்பவுமே ஹயக்ரீவனாக இருந்துட்டு எப்பவுமே வேதத்தை சொல்லிண்டு எல்லாருக்கும் உபதேசம் பண்ணிட்டு எல்லாருக்கும் அனுகிரகம் பண்ணிட்டு இருக்கேன், ஞானத்தை உபதேசம் பண்ணிட்டு இருக்கேன்னு இதுக்கு ஒரு அர்த்தம். ஸ்வதசித்தம்ன்றதுக்கு இதுக்கு ஒரு அர்த்தம். இன்னொரு அர்த்தம் என்ன அப்படின்னா, அதாவது இன்னொரு அர்த்தம், அதாவது பெருமாளுடைய அவதாரம்ன்றது இருக்க நம்மள மாதிரி கர்ம நிமித்தமான அவதாரம் இல்ல. நாமெல்லாம் பிறக்கிறதுனாக்க ஏதோ நம் புண்ணியமோ பாப்பமோ பண்ணிருக்கோம், ததனுகுணமாக நமக்கு ஒரு பிறப்பு ஏற்படுறது. இந்த மாதிரி கர்ம நிமித்தமான ஒரு பிறப்பு கிடையாது பெருமாளுக்கு. பெருமாளுக்கு இச்சையினால அவனுடைய சங்கல்பம் மனசால நினைச்சுக்கிறார், ஹயக்ரீவனா அவதாரம் பண்ணோம்னு நினைக்கிறார், ஆகையால அவதாரம் பண்ணிட்டேன்னு இது இந்த திருமேனி சொத்தசித்தமான திருமேனி என்பதாக சொல்றார். சுத்த ஸ்படிக மணிபூபிருத் பிரதிபடம். ஒரு இமேஜினேஷன், ஒரு இது பண்ணிக்கோங்க. ஹயக்ரீவனுடைய திருமேனி இவ்வளவு பெருசு இல்ல, ஒரு பெரிய மலை மாதிரி திருமேனியா, பெரிய திருமேனியா. அந்த திருமேனியும் எப்படிப்பட்ட திருமேனி அப்படின்னா வெளுவிளின்னு இருந்திருக்கிற திருமேனி, அப்படி ஒரு பிரகாசமான ஒரு திருமேனி. அது எப்படி இருக்குன்னா ஸ்படிகம் மாதிரி இருந்துருக்கான். அந்த ஸ்படிகத்தினால ஒரு ஸ்படிக மணியினால ஆன ஒரு பூபிரத்துன்னா மலை, அந்த மலை போல மிக பெருசாக இருக்கக்கூடிய ஒரு திருமேனியோட இருந்துருக்கிறான் பெருமாள் அப்படின்னு சொல்ற. இந்த ஸ்படிக மலைன்னு இந்த இடத்துல சொல்றது என்னன்னா, அந்த பெருமாளுடைய ஹயக்ரீவ மூர்த்தியினுடைய ஒரு பிரகத்துவம். அது மாத்திரம் இல்ல, ஒரு பெரிய ஒரு காந்தி தேஜஸ், எந்த பக்கம் பார்த்தாலும் அந்த தேஜஸ் அப்படியே சூழ்ந்து இருந்துருக்கான்.
சுத்த ஸ்படிக மணிபூபிருத். இப்போ ஒரு காந்தின்றது ஒரு சின்னதா ஒரு விளக்கேற்றி வச்சா கூட அதுல இருந்து காந்தி வரலாம். ஒரு பெரிய தேஜோமயமாக இருக்கக்கூடிய ஒரு மலை அந்த மலையிலேருந்து வர ஒரு பிரகாசம் வந்ததுன்னாக்கா அதுக்கு எப்படியும் இதுவே சொல்லவே முடியாது. அந்த காந்தியினுடைய ஒரு நிலைய சொல்லவே முடியாது. அதுலயும் சுத்த ஸ்படிகம்னு ஒரு வார்த்தையை சொல்ற. அந்த ஸ்படிகத்துல வரைக்கு அதராஹிதாரு வம்சநாளா மகுடாலம்பி மயூர பிஞ்சமாலா ஹரிநீலசிலா விபங்க நீலா பிரதிபாசந்து மமாந்திம பிரயாணே. அந்த கண்ணனுடைய திருமேனி எப்படி இருக்குன்னா நீலமேக சாமலனாக இருந்திருக்கு. ஒரு இந்திரநீல கல்லு மாதிரி பெருமாளுடைய திருமேனின்னு சொன்னார். அந்த இந்திரநீல கல்லு இப்படி வரிசையா ஒரு ரத்னமா இருந்ததுன்னா அது மேலெல்லாம் அழுக்கடைஞ்சு இருந்ததுன்னா அந்த மாதிரி பெருமாளுடைய திருமேனியா அப்படின்னு கேட்டா அப்படி இல்லையா. அந்த இந்திரன் ஹரி நீல சிலா விபங்க நீலாக அந்த கல்லை இப்படி உடைச்சிட்டு அந்த உள்ளுக்குள்ள பார்த்தோம்னாக்கா அந்த நீலத்தினுடைய பிரகாசம் எப்படி இருக்குமோ அப்படிப்பட்ட பிரகாசம். அதே மாதிரி இந்த ஸ்படிகத்திலேயே கூட இந்த மேலகையில இருக்கக்கூடிய அழுக்கு சேர்ந்ததெல்லாம் இல்லாத ஒரு சுத்தமான ஸ்படிகம் எப்படி இருந்துட்டு இருக்குமோ அப்படிப்பட்ட ஒரு அந்த ஸ்படிக மலை மாதிரி அந்த ஹயக்ரீவன் சேவை சாய்க்கிறாராம். அப்படி அதுக்கு சமானமாக எழுந்தருள் இருந்திருக்கு. சுத்த ஸ்படிக மணிபூபத் பதிபட்டம் அப்படிப்பட்டவராக இருந்திருக்குவார். சுதா சத்பிஹி த்யுதிபிஹி அவதாத திரிபுவனம். இன்னொரு விஷயம் என்னன்னா அமிர்தம் வெள்ளவெளியில் இருந்துட்டு இருக்கும்னு சொல்ற. ஆகையால இப்போ ஒரு லோகம் மாத்திரம் இல்ல, எல்லா லோகத்தையும் வெளுப்பாக ஆக்கக்கூடியது, சகல லோகங்களையும் வெளுப்பாக செய்யக்கூடிய அப்பேற்பட்ட மூர்த்தியாக இருந்திருக்கார், வெண்மையான மூர்த்தியாக இருந்திருக்காருன்னு அர்த்தம் அதுக்கு. இப்போ அமிர்தத்தோட ஒரு காந்தி அது வெறும் வெண்மையை மாத்திரம் இந்த இடத்துல சொல்ல வரல. பெருமாள் என்ன பண்றார் அப்படின்னா அந்த பெருமாள் அமிர்தம் எப்படி எல்லாருக்கும் போக்கியமாகவும் க்ஷேமத்தை கொடுக்கக்கூடியதாகவும் இருக்குமோ, எல்லாருடைய தாபத்தையும் போக்கடிக்கக்கூடியதாக இருந்துருக்குமோ, அந்த மாதிரி அந்த ஹயக்ரீவ மூர்த்தி அந்த மூர்த்தியே அந்த திருமேனியே அதை சேவிச்சாலே போறோம், எல்லாருடைய தாபம் பாப்பம் எல்லாத்தையும் போக்கடிக்கக்கூடியதாக இருந்துருக்கும். ஆகையால அப்பேற்பட்ட அமிர்தத்தோடு கூடியிருக்கிற சத்ரீச்சி அதோடு கூடியிருக்கிறதாக இருந்திருக்கிற ஹயக்ரீவ மூர்த்தியினுடைய காந்தி அது பிரகாசத்தை மாத்திரம் சொல்லல, அது மனசாளுடைய எல்லாருடைய மனுஷாளுடைய கட்டத்தையும் போக்கடிக்கிறதாக இருந்திருக்குன்னு. அனந்தை திரையந்தை அனுவிஹித கேஷாஹலஹலம். அனந்தை திரையந்தை அனுவிஹித ஏஷாஹலம். பரத்வாஜன் ஒரு மகர்ஷி, அவர் வேதாத்தியனம் பண்றதுல ரொம்ப நோக்கோடு இருந்தாராம். அவர் 100 வருஷ காலம் வேதாத்தியனம் பண்ணாராம். பண்ண பிற்பாடு இந்திரன் அவருண்ட அப்பா உன்னை 100 வருஷம் வேதாத்தியனம் பண்ணிட்டு இனிமேல் நீர் என்ன பண்ணணும்னு நினைக்கிறேன்னு கேட்கிறாராம். இல்லை எனக்கு இன்னொரு 100 வருஷம் கொடுத்தேனாக்க நான் மறுபடியும் வேதாத்தியனம் பண்ணுவேன்னா சரின்ட்டு இன்னொரு 100 வருஷம் கொடுத்தேன். 200 வருஷம் அத்தியனம் பண்ணியாச்சு. மறுபடியும் 3வது முறை இப்பவும் எனக்கு ஆயுசு கூட நான் வேதாத்தியனம் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இப்படி 3 ஆயுசு வேதாத்தியனம் பண்ணேன். சரி மறுபடியும் வந்த பிற்பாடு 300 வருஷம் முடிஞ்ச பிற்பாடு இதுக்கு மேல என்ன பண்ணணும்னா இப்பவும் எனக்கு வேதாத்தியனம் பண்ணணும் தான் ஆசையா இருக்குன்னு சொல்லி சொன்னாராம் ஆயுச கொடுத்தாக்க. அப்போ இந்திரன் சொன்னானா வேதாவா ஏதே அனந்தா வை வேதாஹ பரத்வாஜோஹ த்ரிபிராயுர்பிர் பிரம்மச்சரியமுவாச கிமேனேன குர்யாயதி பிரம்மச்சரியமேவைனேன சரேஜமிதி ஹோவாச. அந்த பரத்வாஜர் பார்த்து திரிபிராயுர்பிர் பிரம்மச்சரியமுவாச 3 புருஷாயுசு பிரம்மச்சரியம் இருந்து வேதாத்தியனமே பண்ணாராம். சரி மேல 4வது வாட்டி வந்தா என்ன பண்ணுன்னா பிரம்மச்சரியமே பையனேன சரே ஜமிதி ஹோவாச
நான் இப்பவும் வேதாத்தியனம் நான் பண்ணுவேன்னு சொல்லி சொன்னேன். இப்படி சொன்ன உடனே அப்போ சொன்னாராம், அப்பா நீ எவ்வளவு பார்த்திருக்கேன்னா, தகும் ஹத்ரீன் கிரிரூபான் அவிஜ்ஞாதா நிபதர சஜாஞ்சகாரா, ஒரு பெரிய 3 மலையை காண்பிச்சு வேதாவா ஏதே, இந்த 3 மலை இருக்க, இதுதான் வேதம், இதுதான் ருக்வேதம், இதுதான் எதிர்வேதம், இதுதான் சாமவேதம். வேதாவா ஏதே அனந்தாவை வேதா ஆஹா, வேதங்கள்ன்றது அது முடிவே இல்லாதவையவை. அதுல போய் நீ என்ன பண்ண, தேகாகும் ஹைகை கஸ்மான் ஒட்டினாததே, இந்த 300 வருஷமா நீ அத்தியனம் பண்ணது எவ்வளவு தெரியுமா? இதுல இருந்து ஒவ்வொரு மலையில இருந்தும் ஒவ்வொரு பிடி மண் எடுத்து இவ்வளவுதான். தேகாகும் ஹைகை கஸ்மான் ஒட்டினாததே, ஒரு கை எடுத்து இவ்வளவுதான் நீ அத்தியனம் பண்ணது, இவ்வளவுதான் நீ இதுன்னா. இப்போ இதுதான் நம்ம தமிழ்ல சொல்லுவோம், கற்றது கைமண் அளவு, கல்லாதது மலை அளவுன்னு சொல்லி சொல்றோமே. இப்படி வேதம் அனந்தமா இருந்திருக்கிற அந்த வேதம் இருக்கே, அனந்தைஹி திரையந்தைஹி, அப்படிப்பட்ட அனந்தமாக இருக்கக்கூடிய வேதங்களாலே, அதனால திரையந்தம்ன்றது வேதம் வேதாந்தம் அப்படின்னு சொல்லி அனுவிகித கேஷாகலம், அந்த வேதங்களால் பின்பற்றத்துல ஹலஹலா சப்தம் அதனால இருக்குன்னு சொல்லி சொல்ற. இந்த வேதங்கள் முழுக்க என்ன அப்படின்னு கேட்டா, வேதங்கள் முழுக்கவே அந்த ஹயக்ரீவனுடைய கணைப்பு, ஹயக்ரீவனுடைய கணைப்பு ஹலஹலம்னு சொல்லி சொல்றது. அந்த ஹலஹலான்றது இருக்க, அது கணைப்பு. வேத சப்தம் மொத்தமே எம்பெருமான் ஹயக்ரீவனுடைய அவருடையிருந்து தான் வருது அப்படின்னா, ஹயக்ரீவ ஹேஷோர்மி கோஷ சித்த பிரத்யர்த்த திருப்தின்னு சுவாமி தேசிகன் சாதிக்கிறார். அந்த ஹயக்ரீவனுடைய ஹேஷான்றது இருக்க, அந்த கணைப்பு, அந்த கணைப்பு தான் மொத்த வேதங்களாகவும் இருந்திருக்குன்னு சொல்லி இருந்திருக்கு, வேதார்த்தத்தை உள்ளடக்கியாக இருந்திருக்கிறது அப்படின்னா. இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் இந்த இடத்துல சொல்லலாம். ஹலஹலஹா அப்படின்னா ஹல்லு அகல்லு அப்படின்னு அர்த்தம் பண்ணணும். ஹல் அகல் அப்படின்னு சொல்லி அர்த்தம் பண்ணச்சு, ஹல்லு அகல்லுன்னு அர்த்தம் பண்ணச்சு. அதுக்கு என்ன அர்த்தம், எப்படி சொல்லணும் அப்படின்னா, ஹல்லுன்றது என்னன்னா, இப்போ இதுல சூத்திரம் 13 சூத்திரங்கள் உண்டு. இந்த வியாக்கரணத்துக்கு ஆரம்பமே 13 சூத்திரங்கள். ஐ உணர்லுக்கு ஏவோங்கு ஐயவுச்சு அப்படின்னு எல்லாம் வரிசையா சொல்லும் அந்த சூத்திரம். அந்த 13 சூத்திரத்தை அத பேச அடிப்படையாக கொண்டுதான் வியாக்கரண சாஸ்திரமே, மீதி பாணினி சூத்திரங்கள்லாம் வந்தது, எல்லாம் வந்திருக்கு. இதுல வரைச்சே அச்சு ஹல்லுன்னு 2ஆ சொல்லுவோம். ஐ உணர்லுக்கு ஏவோங்க ஐயவுச்சு அப்படின்னு சொல்லச்சே, அச்சுன்னு சொல்றது வரைச்சே ஆலேருந்து வரைக்கும் அவு வரைக்கும் இருக்கக்கூடிய உயிரெழுத்துக்கள். அதுக்கப்புறமா ஹய வரட்டுன்னு சொல்லச்சே, அந்த ஹாலேருந்து மறுபடியும் அந்த இதுல வரைச்சே ஆரம்பிச்சு கடைசியில வரைச்சே கட்டிடத்தை பத்தி இப்படி எல்லாம் வரிசையா சொல்லிட்டு வருவது. இதுல மீதி வரைச்சே அதை ஹல்லுன்னு சொல்லி சொல்றது, அந்த உயிர்மை எழுத்துக்கள்லாம் சொல்றது. இப்போ சாதாரணமா இவெல்லாம் கௌமுதியெல்லாம் பாடம் வரைச்சா என்ன வரும்னா, ஐ ஒணுருக்குன்னு சொல்லி இது மாகேஸ்வராணி சோத்ராணி என்று, இது சிவபெருமான் பிரதோஷ காலத்துல உடுக்கையிலிருந்து வந்த சப்தம் இது. அந்த சப்தம் தான் இந்த சூத்திரமாக ஆயிடுத்து. மாகேஸ்வராணி சூத்திராணின்னு போட்டுட்டு அப்புறமா வியாக்கியானம் எல்லாம் வரும், பாணினி சூத்திரம் எல்லாம் சொல்லி வியாக்கரணம் தான் இருந்துட்டு இருக்கும். இப்ப என்னடான்னு கேட்டோம்னா, இப்ப மாகேஸ்வராணி சூத்திராணின்னு வந்திருக்கு இல்லையா, ஆனா அது கிடையாது. இந்த சிவசங்கர சுவாமி அடியனுக்கு சாதிச்சிருக்கு, ஹயவதன ஹேஷா ஹலஹலான்னு இருக்கு. ஹயக்ரீவ மூர்த்தியாக எம்பெருமானுடைய ஒரு கணைப்பு இருக்கு. அந்த கணைப்புல இருந்துதான் இந்த ஹல்லுன்னு சொல்லக்கூடிய உயிர்மை எழுத்துக்கள் அகல்லு, அது தவிர வேறையா இருக்கக்கூடிய அச்சுன்னு சொல்லக்கூடிய உயிரெழுத்துக்கள் இவை எல்லாமே ஏற்பட்டவை என்று. ஆகையால அந்த சப்தத்துக்கெல்லாம் காரணமாக எழுந்தருளி இருக்கிறவர் எம்பெருமான். ஹதாசேஷாவத்தியம், அந்த ஹேஷா சப்தத்தை யார் கேட்கிறாளோ, அந்த எம்பெருமானுடைய கணைப்பு சப்தங்களை கேட்கிறவர்களுடைய எல்லா கஷ்டங்களும் உடனே நாசமடைகிறதுன்னு சொல்றோம்.
ஆகையால என்ன அர்த்தம், அதனால என்ன அர்த்தம்னா, இப்ப நம்ம மனசுல நாம நினைக்கிறோம் இல்லையோ, இந்த சரீராத்ம பிரமம் சுதந்திராத்ம பிரமம்ன்றதெல்லாம் இருக்க, இந்த சரீராத்ம பிரமம் சுதந்திராத்ம பிரமம் எல்லாம் நீங்கி அந்த எம்பெருமானுடைய அனுகிரகம் நமக்கு ஏற்படுறதுன்னு ஹயவதனம். அப்படிப்பட்ட ஹயவதனமாக இருக்கிற ஒரு தேஜோ விசேஷத்தை ஈடி மகிமாக நான் ஸ்தோத்திரம் பண்றேன்னு சொல்லி சுவாமி தேசிகன் அந்த இடத்துல சாதிக்கிற. அந்த ரீதியில இவரும் ஹயக்ரீவனை விசேஷமாக கொண்டாடுறார். ஹயக்ரீவனை ஸ்தோத்திரம் பண்றார். பெருமாள் ஹயக்ரீவ மூர்த்தி, பெருமாளும் ஹயக்ரீவ மூர்த்தியை அவதாரம் பண்றாராம். இவன் என்ன பண்ற, இந்த மதுகைட்ட பால் 2 பேரும் என்ன பண்ற, இந்த வேதத்தை எட்டும் போய் ரசாதலத்துல கீழையும் கீழே பூமிக்கு கீழே கீழே எங்கேயோ இருக்கிற லோகத்துல பாதாளத்துல போய் கீழே கொண்டு போய் வச்சுட்டா. வச்சுட்டு அங்க இருந்துட்டு இருக்கா. அவ பெருமாள் ஹயக்ரீவ மூர்த்தியா அவதாரம் பண்றார். அவதாரம் பண்ணிட்டு அவர் என்ன பண்றாரு, அங்கேருந்து அந்த கீழே அந்த பாதாள லோகத்துக்கு போய் மதுகைட்டு பால் எந்த இடத்துல வேதத்தை எடுத்திருக்காளோ அந்த லோகத்துல போய் உத்கீதம்னு ஓங்காரத்தை சொல்றது. ஓங்காரஸ்வசம்ஸ்காரோ வித்தி ஜிஹ்வாச்ச நிர்மிதா. இப்படிப்பட்டவராக இருந்திருக்கிற அவர் ஏதத் ஹயசிரஸ்கிருத்வா நானாமூர்த்திபிர் ஆவருத்தம். இப்படிப்பட்ட ஹயக்ரீவனுடைய திருமேனியில எல்லா தேவதைகளும் இருந்திருக்காளாம். எல்லா தேவதைகளையும் தன் திருமேனிக்கு உட்பட்டதாக பண்ணிட்டு இப்படிப்பட்ட ஒரு சரீரத்தோட கூட அந்தர்ததௌச விஸ்வேஷா விவேஷாச்ச விவேஷாத விவேஷச்ச ரசாம் பிரபு ரசாம் புனః பிரவிஷ்டச்ச யோகம் பரமமாஸ்திதா. அந்த ரசாதலத்துக்கு பற்று போயிட்டேராம். அங்கதான் மதுகைட்ட பால் இருந்துருக்கா. அந்த இடத்துக்கு போயிட்டேராம். சைத்யம் ஸ்வரமாசமாஸ்தாய உத்கீதம் பாசுருஜஸ்வரம். உத்கீதம்ன்ற ஒரு பிரணவத்துல இருக்கக்கூடிய ஒரு ஸ்வரம், அது சாமகானம். அந்த சாமகானத்தை உறக்க பண்ணேரா அந்த உத்கீதத்தை. சஸ்வரசானுநாதீத சர்வஜா ஸ்னிக்த ஏவச. இது எங்கேயோ ஒரு அற்புதமான ஒரு ஸ்வரம் கேட்கறதே, ஒரு அற்புதமான ஒலி கேட்கறதேன்னு சொல்லிட்டு மதுகைட்டபா எந்த இடத்துல இருந்து வருதுன்னு தெரியல. ஏன்னா அந்த ஒலி வந்த இடமாகவே அப்படியே போயிட்டே இருக்கலாம், தேடிண்டே போயிட்டு இருக்கலாம். பப்ருவாந்தர்ஜலகதா சர்வபூத குணோதிதா ததஸ்தாவசரோ கிருத்வா வேதான் சமய பந்தனானே ரஸ்தாதலே விநிக்ஷிப்ய யதஸ்வர்தஸ்ததோத்புதோ. அந்த பாதாளத்திலேயே அந்த வேதத்தெல்லாம் வச்சுட்டு எங்கேருந்து சப்தம் வந்ததோ அந்த இடத்த தேடிண்டு இப்படி மேல வந்துட்டாளாம். அதுக்குள்ள இவ வந்துட்டு இருக்கச்சே பெருமாள் ஹரிசராக இருக்கிற எம்பெருமான் என்ன பண்ணா, ஜக்ராக வேதா நகிலானு ரசாத்தல கதான் ஹரி பிராதாச்ச பிரம்மணே பூயா தத்வாம் பிரகிருதி கதா. அதை மறுபடியும் எடுத்துட்டு அதை கொண்டு அப்படியே ரசாத்தலத்துல இருந்து இருக்கிறத அதை எடுத்து கொண்டு போய் பிரம்மாண்ட கொடுத்துட்டாரா. இந்தாப்பா உன் வேதம் நீ வச்சுக்கோ அப்படின்னு கொடுத்துட்டாராம். கொடுத்துட்டு பழையபடி ஒரு பெரிய திருமேனியோட கூட அவர் பாட்டுக்கு இருக்க ஆரம்பிச்சிட்டாராம். இவ போய் பார்த்திருக்கா. மதுகைட்ட பால் வந்த வேதம் சப்தம் எங்கேருந்து அந்த ஒலி வருதுன்னு தெரியல. சரி பழையபடி நம்ம இடத்துக்கு போவோம்ட்டு ரசாதலத்துக்கு போய் பார்த்தாக்கா அது காணும், வேதத்தை காணும். 4 வேதங்களும் காணும். பார்த்தா பிரம்மாவிட்ட வந்துட்டு அது பார்த்து இது யார் எடுத்தும் போயிட்டான்னு பார்ப்போம்ட்டு சொன்ன போனா ஹயக்ரீவ மூர்த்தியாக பெருமாள் எழுந்துள்ள இருக்காராம். அப்படி ஹயக்ரீவ மூர்த்தியாக இருந்துட்டு அவர்கிட்ட போய் சண்டைக்கு போயிருக்கா. பெருமாள் 2 பேரையும் வதம் பண்ணிட்டா. ததஸ்தயோர் வதேனாசு வேதாபகர்ணேனச்ச சோகாபனயனம் சக்ரே பிரம்மண புருஷோத்தமஹ. இப்படி அந்த வேதத்தை திருப்பி கொடுத்தோம், அவர்களை வதம் பண்ணியும் இதுக்கு மேல வேற எதுவும் வேண்டாம்னு சொல்லி இனிமே பிரம்மா நிசங்கமும் இதுவா ஒரு கட்டமும் இல்லாமல் அந்த வேதத்தை வச்சுட்டு சிருஷ்டி எல்லாம் பண்ண ஆரம்பிச்சுட்டே பிரம்மாவனுடைய ஸ்லோகம் மொத்தம் போயிடுத்து. இப்படிப்பட்ட பிரம்மாவுக்கு ஹயசிரராக எழுந்தருளிருந்து தௌதானோ ஹரிஹத்வா கிருத்வா ஹயசிரஸ்தனும் புனః பிரவருத்தி தர்மார்த்தம் தாமேவ விததேதனும். பிரவருத்தி தர்மத்துக்காக அவர் தானே அதே அந்த சரீரத்தோடைய பெருமாள் எழுந்தருள் இருக்கேன்றதெல்லாம் சொல்ற. எப்படி ஹயசனாக எம்பெருமான் எழுந்தருள் இருந்தார,
இந்த ஹைசரத் உபாக்கியானத்தை யார் கேட்கிறாளோ, யார் மனசோட அதை நினைச்சுண்டு அதுல தரிச்சுக்கிறாளோ, நதஸ்யாத்யயனம் நாசம் அபகச்சேத் கதாச்சன, அவளுக்கு அவ அத்தியனம் பண்ண வேதம் ஒரு சமயத்திலையும் மறக்காது. அகையில வேதாத்தியனம் பண்றது பசங்க எல்லாருமே ஹயக்ரீவ ஸ்தோத்திரத்தை சொல்லிட்டு வேதாத்தியனம் பண்ணமானா, இது வேதாத்தியனம்ன்றது உபலட்சணம். நாம வாசிக்கிற வாசிப்பெல்லாம் மறக்காமல் இருக்கணும், நமக்கு தரிக்கணும், மனசுல தரிக்கணும் அப்படின்னு இருந்துன்னாக்க அதெல்லாம் அப்ப அந்த ஹயக்ரீவனுடைய கட்டாட்சம் இருந்துன்னாக்கா இருக்கு. யாம் யாம் இச்சே தனம் தேவா கர்த்தும் காரிய விதௌ கொஜிதே தாம் தாம் குறியாத் விகர்வாணா ஸ்வயம் ஆத்மானம் ஆத்மான்னு இப்படி ஹயக்ரீவனுடைய ஒரு அனுகிரகம் இருந்துன்னா எல்லாமே நமக்கு நடைபெறும் என்பதாக சொல்ற. இதுல இந்த சந்தர்ப்பத்துல ஹயக்ரீவ ஸ்தோத்திரத்துல இருந்து ஒரு சில ஸ்லோகங்களை அதனுடைய அர்த்தத்தை நாம பார்த்துட்டு அந்த ஹயக்ரீவனுடைய அனுகிரகம் நமக்கெல்லாம் இருக்கணும்ன்றத பிரார்த்தனை பண்ணிப்போம். ஞானானந்தமயம் தேவம் நிர்மல ஸ்படிகாகிருதிம் ஆதாரம் சர்வ வித்யானாம் ஹயக்ரீவமுபாஸ்மஹே. ஞானானந்தமயம் தேவம் நிர்மல ஸ்படிகாகிருதிம், பெருமாள் ஞானஸ்வரூபமாக இருக்கேர், ஆனந்தமயமாக இருக்கேர் அப்படின்னு சொல்லி சொன்னார். இந்த ஞானம் ஆனந்தம் இவைகளையே அவர் ஸ்வரூபமாக இருந்திருக்கேர். அயல லோகத்தை ஜெகத்தெல்லாம் சிருஷ்டிச்சுருக்கிற அந்த எம்பெருமான் அவன் நிர்மல ஸ்படிகாகிருத்தின்னு சுத்த ஸ்படிகமாக ஆக்கிருத்தியில இருந்திருக்கேர். நம்ம இப்பதான் பார்த்தோம், அந்த மாதிரி இருந்திருக்கேர். ஹயக்ரீவன் சாட்சாத் பகவானுடைய மூர்த்தியானபடினால பெருமாள் எப்படி ஞானஸ்வரூபமாக இருக்கேன்னு உபனிஷத்துக்கெல்லாம் உத்கோஷம் பண்ணிருக்கோ, அதே மாதிரி ஹயக்ரீவனும் ஞானஸ்வரூபமாக இருந்திருக்கேன்றதுல ஒன்றும் சந்தேகமே இல்லை. இந்த மூர்த்தி ஸ்வயம் பிரகாசமாக இருந்திருக்கு, பரம போக்கியமாக இருக்கு, அதனால ஆனந்த ஸ்வரூபமாக இருந்திருக்கு. ஹயக்ரீவனை சேவிச்சுமானாக்கா சேவிச்சுட்டே இருக்கலாம் போல இருக்கு. அல்ல, அந்த எம்பெருமான் அவன் ஞானஸ்வரூபமாகவும் ஆனந்த ஸ்வரூபமாகவும் இருக்காருன்னா ஒரு வெள்ளக்கட்டியில எல்லா இடத்துலயும் எப்படி அதாவது அந்த இனிப்பே இருந்துட்டு இருக்குமோ அந்த மாதிரி எம்பெருமான் எல்லா இடத்துலயும் இனிப்போடு அதாவது ஆனந்த ஸ்வரூபமாகவும் எல்லா இடத்துலயும் ஞானஸ்வரூபமாக இருந்துருக்க. ஞானமும் ஆனந்தமும் ஒரு சேர இருந்துருக்குன்னு இந்த இடத்துல பகவானுடைய ஸ்வரூபமாக சொல்ற. அவர் தேவம் ஞானானந்தமயம் தேவம்னு சொல்லச்சே அந்த திவு கிரீடாயம்னு அதுல இருந்து வர்றது, அதாவது விளையாடுறதுன்னு அர்த்தம். இவன் தேவனாக சொல்லப்படுறான். இந்த பகவானுக்கு இந்த லோக சிருஷ்டி பண்றது எல்லாமே ஒரு லீலை தான். ஆகையால பகவான் தான் ஜெகத்துக்கெல்லாம் காரணமாக இருந்திருக்கவன். நிர்மல ஸ்படிகாகிருத்தியும், அவருடைய ஆக்கிருதி இருக்க நிர்மலமானதாக இருக்கு. சுக்லாம்பரதரம் விஷ்ணும் சஜிவர்ணன் சதுர்புஜம் எல்லாம் சொன்ன மாதிரி அந்த எம்பெருமான் நிர்மலமான ஒரு இதோடு இருந்துருக்கார். ஆதாரம் சர்வ வித்யானாம், வித்யன்றது பிரம்மஜானத்தை சொல்றது, எல்லா பிரம்ம வித்தியைகளுக்கும் ஆதாரமாக இருக்கிறது. பராச்சைவான்னு சொல்லி அந்த இந்த ஞானம்ன்றது ரெண்டு விதமும் சாஸ்திரங்களால வரக்கூடிய ஒரு ஞானம் ஒண்ணு, இன்னொன்னு மானசீகமாக உபாசனம் பண்ணி சாட்சாத்காரத்தினால வரக்கூடிய ஞானம் ஒண்ணு. இப்படி எல்லா வித்தியைகளுக்கும் ஆதாரமாக இருந்திருக்கிற ஹயக்ரீவம் உபாஸ்மகே, அந்த ஹயக்ரீவனை நான் உபாசனம் பண்றேன்னு சொல்லி சொல்ற. அதே ஹயக்ரீவன் விஷயத்துல வரைச்சே சுவாமி தேசிகன் அவரிடத்திலேயே சரணாகதி பண்ற. விசுத்த விஜான கனஸ்வரூபம் விஜான விஸ்ராணன பத்த தீட்சம் தயாநிதிம் தேகபிருதாம் சரண்யம் தேவம் ஹயக்ரீவமஹம் பிரபத்யே. விசுத்த விஜான கனஸ்வரூபம், அவர் நிர்மலமாக இருந்திருக்கிறவர். ஏற்கனவே ஸ்வரூபத்தை சொல்லி சொல்ற, அகண்டமான ஞானத்தோட இருந்திருக்கிறவர். அப்படி அந்த விஜான கனஸ்வரூபம்னு அப்படி அதுவாவே முழுஷா இருந்திருக்க. விஜான விஸ்ராணன பத்த தீட்சம்னு நாம கணக்கு எம்பெருமான ஆசிரியமானாக்க அப்ப என்ன பண்ணுவார் அப்படின்னா, இத ஒரு வியாஜமாக கண்டு நமக்கு நல்ல ஞானத்தை கொடுத்து நம்ம கை தூக்கி விடுபவராக அவர் இருந்திருக்காராம். அவன் கணக்கு அப்படி அனுகிரகம் பண்ணலைன்னு நாம ஒன்னும் எங்கேயோ ஒரு மூலையில எப்படியோ இருக்கோம், அஜ்ஞானத்தோட தான் இருக்குமே தவிர நாம ஒரு ஞானமே நமக்கு ஏற்படவே ஏற்படாது.
ஆகையால பெருமாளை பொறுத்த வரைக்கும் ஒரு சங்கல்பம் பண்ணிட்டு இருக்கிறா. ஹைகிரீவன் ஒரு சங்கல்ப பத்த தீட்சம்னு சொல்லிருக்கு. அந்த தீட்சைன்றது என்ன, சங்கல்பம் யாகம் மாதிரி. இந்த ஆசிரியர்களை ரட்சிப்பதும் கூட தன் பிரயோஜனத்துக்காக ரட்சப்படுது. ஒருத்த யாகம் பண்றாருன்னா தனக்கு பசு வேணும், தனக்கு ஐஸ்வர்யம் வேணும், தனக்கு புத்திரன் வேணும், தான் சொர்க்கம் போகணும்னு தானே யாகத்துல தீட்சை பண்ணுவான். அந்த மாதிரி இவனும் தீட்சை பண்ணிட்டு இருக்கான். தன்னை ஆசிரியக்கிறதுனால தனக்காக பண்ணி சொல்றேன்னு. அப்பியகன் ஜீவிதம் ஜஹ்யான் துவாம் வா சீதே சலக்ஷ்மணாம் நது பிரதிஜாம் சம்ஸ்ருத்தியா பிராமணேபியோ விசேஷத்தான்னு சொல்லி, நான் ஜீவத்தில வேணாலும் விட்டுடுவேன், ஒன்ன வேணாலும் விட்டுடுவேன், இன்னும் கேட்டா லக்ஷ்மண வேணாலும் விட்டுடுவேன், பிராமணனுக்கு பண்ற பிரதிஜையை ஒரு காலம் விட மாட்டேன்னு ராமர் சொல்ற மாதிரி ஹயகிரீவர் ஒரு சங்கல்பம் பண்ணிட்டு இருக்காரா. அந்த சங்கல்பம் என்ன அப்படின்னு சொன்னா, எல்லாரையும் நல்வழிப்படுத்தி அவளுக்கு நல்ல ஞானத்தை ஏற்படுத்தி அவளை நல்லபடியா ஆக்கணும். அந்த விவேகத்தோட சரீராத்ம பிரமம் சுதந்திராத்ம பிரமம் எல்லாம் போய் எம்பெருமானிடத்துல பக்தி உள்ளவர்களாக ஆக்கணும்ன்றது அவருடைய சங்கல்பம், தீட்சை. அந்த தீட்சையும் தன் பிரயோஜனத்துக்காக பண்றவர். இப்படி பண்றவர் எதுக்காகனா, அவர் தயாநிதியாக எழுந்தருள் இருந்துருக்க. அப்படி தயக்கெல்லாம் தேகபிரதாம் சரண்யம், நம்ம மாதிரி இருக்கிறவாளுக்கெல்லாம் அவர் தான் புகழாக இருந்துருக்கவர். அப்பேற்பட்ட அந்த எம்பெருமானை நான் சரணமாக அடைகிறேன்னு சொல்ற அந்த 4 வேத ஸ்வரூபமாக ஹயகிரீவன் எழுந்தருள் இருக்கே அப்படின்னு சொல்லச்சு. சமாஹார சாம்னாம் பிரதிபதம் ருச்சாம் தாம யஜுஷாம்னு சாம்னாம் சமாஹாரஹா. சாமவேதம்ன்றது 1000 சாக்கையோடு இருக்கு. அந்த சாமவேதம் முழுசுமா அவரிடத்துல ஒரு திரளாக வந்திருக்கு. ரிஷாம் பிரதிபதம் ரிக்வேதத்தினுடைய அர்த்தத்தை உணர்த்துவதாக இருந்துருக்கான், பர்யாய சப்தமா இருக்கான். இது யஜுஷாம் தாம எஜுர்வேதத்துக்கு ஒரு வாசஸ்தானமாக இருந்துருக்கு. அந்த விக்னங்களுக்கு எல்லாமே நாசகரமாக இருந்துருக்கு. பிரத்யுகானாம் லயாம் போத ஜலதேகே லஹரி விததிஹி. போத ஜலதி ஞானமாகிற ஒரு சமுத்திரம், அந்த சமுத்திரத்தினுடைய ஒரு திவலை, அந்த பிரவாகமாக இருக்கிறது. எல்லார் மேலேயும் அந்த ஜலம் அந்த ஞானம்ன்றது வரும்படியாக பண்றவர். அப்படிப்பட்டது கதா கதா தர்பக்ஷுபியத் கதகுல கோலாகலபவம் ஹரத்வந்தர்பாந்தம் ஹயவதன கேகாகலகான்னு. எங்கேனா ஒரு இடத்துல போய் வாதம் பண்ண போனோமானாக்கா, நம்ம பிரதிவாதியா இருக்கிறவா அகங்காரத்தோட இருந்துட்டு நம்மளோட ஒரு வாதம் பண்ணாள்னாக்கா அவளுடைய அகங்காரத்தெல்லாம் போக்கடிச்சு நமக்கு அனுகிரகம் பண்றதாக இருந்துருக்கிறது. எதுன்னா அந்த ஹயகிரீவனுடைய ஹேஷாகலகலம், அந்த கணைப்பு. அந்த ஹயகிரீவனை நாம கணக்கு மனசுல நினைச்சுட்டோம்னா போறோம், அந்த கணப்பிலாலேயே நமக்கு அவர் அனுகிரகம் பண்ணிடுவே என்பதாக சொல்ற. லோகத்துல நாம எல்லாம் சொல்லிட்டு இருப்போம், சில பேர்லாம் சொல்லிருப்பான், தாட்சிண்ய ரம்யா கிரிசஸ்ய மூர்த்தி தேவி சரோஜாசன தர்ம பத்னி வியாசாதயோபி வியபதேஸ்ய வாசः ஸ்ஃபுரந்தி சர்வே தவ சக்திலேசைஹி. ஆரோக்கியம் பாஸ்கராதி சேது ஐஸ்வர்யம் து ஹுதாசனாத்னெல்லாம் சொல்லி, அந்த ஆரோக்கியம் வேணும்னா சூரிய பகவான் இது பண்ணணும். ஞானம் சேது, அதாவது ஞானம் வேணும்னாக்க இவரிடத்துல தட்சிணாமூர்த்தியாக இருந்திருக்கிற எம்பெருமான் இடத்துல இருந்து ஞானத்தை பெறணும்னு எல்லாம் சொல்லிருக்கு. அதுக்கு சொல்லச்சேதான் சொல்றாருங்க, அங்க ஞான விஷயத்துன்னு வரைச்சு அந்த தட்சிணாமூர்த்தின்னு சொல்லியிருக்காரு. அவரே கூட கிரிசஸ்ய மூர்த்தி, அந்த கிரீசனாக இருந்திருக்கிற சிவபெருமானுடைய மூர்த்தி தட்சிணாமூர்த்தின்னு சொல்லக்கூடிய அந்த மனோஜமான அழகிய அந்த மூர்த்தியும் சரோஜாசன தர்ம சரோஜாசனன்றவ பிரம்மாவனுடைய தர்மபத்னியான சரஸ்வதியும் கூட வியாசாதையப்பி, வியாசெல்லாம் ரொம்ப ரொம்ப பிரசித்தமாக சொல்றா. இவெல்லாம் அந்த கல்வி கடவுளாக சொல்றவா. இவ எல்லாருமே ஸ்வரந்தி சர்வே தவசக்தி லேசைன்னு ஹயகிரீவருடைய கட்டாட்சத்தினால, ஒரு துளி உண்டு இருக்கிற கட்டாட்சத்தினால அவளுக்கெல்லாம் ஒரு பிரகாசம் ஏற்படுறது என்பதாக சொல்ற. இந்த இடத்துல சரோஜாசன தர்மபத்னின்னு சொன்னதுக்கு சரஸ்வதின்னு நேரம் சொல்லிருக்கலாமோ இல்லையா, சொல்லாத பிரம்மாவனுடைய மனைவின்னு சொல்றதுக்கு என்னன்னா, அந்த சரஸ்வதி தேவி வாக்தேவியாக இருந்துட்டு அனுகிரகம் பண்றதே கூட பிரம்மா தன்னுடைய கணவனுடைய
ஒரு ஆதேச பிரகாரம் தான் அவ பண்றாளே தவிர சுதந்திரமா பண்ணலைன்றதுக்காக மச்சந்தா தேவதே பிரம்மன்னு பிரவருத்தேயும் சரஸ்வதின்னு அந்த வால்மீகி வாக்குல வந்த ஸ்லோக ரூபமான வார்த்தையும் கூட மச்சந்தா தேவ பிரவர்த்தன், நான் சங்கல்பிச்சேன் பிரம்மா தன்னை சேரான், சரஸ்வதி நீ போய் வால்மீகியினுடைய வாக்குல இருந்து இந்த ஸ்லோகம் வரும்படியாக பண்ணுன்னு சொல்லி சொன்ன, அதனால வந்ததுன்னு. ஆகையால சரஸ்வதி தேவியும் கூட பிரம்மாவனுடைய ஒரு தன்னுடைய கணவனுடைய திருவுள்ளத்தை அது பூர்த்தி பண்ணி வைக்கும்படியாக அவர் எப்படி நியமிக்கிறாளோ அதை பண்றவனாக இருந்திருக்காருன்னு சொல்லி சொல்ற. இப்படிப்பட்ட அந்த எம்பெருமானுடைய கட்டாட்சம் நம்ம எல்லாருக்கும் வேணும். ஹயக்ரீவ மூர்த்தியினுடைய கட்டாட்சம் வேணும். துவான் சிந்தையன்னு தொன்மயதாம் பிரபன்னஹா துவாமுத்ருணன் சப்தமயேன்னு தாம்னான்னு அந்த ஹயக்ரீவனையே யார் எப்ப பார்த்தாலும் நினைச்சுட்டு இருக்காளோ அவளுக்கெல்லாம் ஹயக்ரீவ மூர்த்தியா உன்னுடைய தன்மையை அவளும் அடைஞ்சு சப்தமயேன்னு தாம்னா அந்த தேஜஸ்னால ஒன்னையே எப்ப பார்த்தாலும் உச்சரித்து கொண்டு, அதாவது உம்முடைய நாமோச்சாரணம் பண்ணி ஸ்வச்சந்த பாதாகவ பத்த சூரகான்னு ஒரு வாத யுத்தத்துல எல்லாரையும் ஜெயிக்கப்படுற எல்லாரையும் ஜெயிக்கிற மாதிரி இருந்துட்டு இருக்காருன்னு இப்படி எல்லாம் சொல்றார். அந்த ஹயக்ரீவ மூர்த்தியை நாம கடைசியில எப்படி நாம மனசுல நினைச்சுக்கணும் அப்படின்னு சொல்லச்சே, வியாக்கியா முத்ராம் கரதரதே புஸ்தகம் சங்கச்சக்கரே பிப்ரத்பின்ன ஸ்பட்டிகருச்சிலே புண்டரீகே நிஷன்னஹான்னு அந்த கையில வியாக்கியா முத்திரையை வச்சுருக்காராம் ஹயக்ரீவன். பிப்ரத் கரதரதே புஸ்தகம் சங்கச்சக்கரே, புஸ்தகத்தை சங்கச்சக்கர ஸ்தானத்துல அந்த சங்கச்சக்கர இவைகளையும் புஸ்தகத்தையும் வச்சுருக்கவராக இருந்திருக்கார். உபதேச முத்திரை இன்னொரு பக்கத்துல புஸ்தகத்தை வச்சுருக்கேன், அந்த பின்னாடி சங்கச்சக்கரத்தை தரிச்சுருக்கேன். படிக புண்டரீகே இந்த தாமர புஷ்பத்துல எழுந்துள்ள இருந்துருக்கேன். அம்லான ஸ்ரீர் அமிர்த விசதைகின்னு துளி கூட ஒரு வாடல்லாத ஒரு அழகான புதுசான ஒரு சோபையோட இருக்கிறதுனாலையும் இவ்வளவு மிக உயர்ந்த மகிமையோடும் ஒரு சில தோஷமும் இல்லாத வாகதீசனாக இருந்திருக்கிற ஹயக்ரீவன் அமிர்தம் போல இருந்திருக்கிற வெளிவெளியில் இருந்திருக்கிற அவருடைய அம்சு கரணங்களாலே என்னை எப்பவும் அனுகிரகம் பண்ணட்டும். அம்சவே பிளாவையன்னு செய்து கொண்டு மானசே ஆவிர்பூயாதே, என்னுடைய மனசுல எழுந்தருள் இருக்கணும்னு அந்த சுவாமி தேசிகன் கடைசியில பிரார்த்தனை பண்ற. அதே பிரார்த்தனை தான் நாமும் இப்ப வைக்கிறோம். ஆழ்வார்களும் சொல்லச்சு, முன்னி உலகேழும் இருள் மண்டி முன்ன முனிவரோடு தானவர்கள் திகைப்ப வந்து பண்ணுகளை நால்வேத பொருளை எல்லாம் பரிமுகமாய் அருளியம் பரமன் காண்மின். பரிமுகமாய் அருளிய எம் பரமன் காண்மின். ஹயக்ரீவ ரூபமாக 4 வேதங்களையும் எல்லா வேதங்களையும் அனுகிரகம் பண்ணினவர் என்னுடைய பரமனாக இருந்திருக்காருன்னு ஆழ்வாரும் மங்களாசாசனம் பண்ற. அதே மாதிரி பட்டரும் மங்களாசாசனம் பண்றேன். மதுகைடபஸ்சேதி ரோதம் விதூய திரையீ திவ்ய சற்றுர் விதாத்துர் விதாய ஸ்வரஸ்யங்க ரங்கின்னு துரங்காவதாரா சமஸ்தம் ஜெகஜீவயிஷ்யஸ்மாத், எல்லாரையும் நீதான் ரட்சணம் பண்றேன்னு சொல்ற. அப்பேற்பட்ட ஹயக்ரீவனுடைய கட்டாட்சம் நம்ம எல்லாருக்கும் இருக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிண்டு மறுபடியும் ஒரு முறை அவருடைய தியான ஸ்லோகத்தை சொல்லிட்டு நிறைவு செய்கிறேன். வியாக்கியா முத்ராங்கரதரசே புஸ்தகம் சங்கச்சக்கரே பிப்ரத்பின்ன ஸ்படிகருச்சிரே புண்டரீகே நிஷண்ணா அம்லான ஸ்ரீரமிருத விசதைஹி அம்சுபிः प्लावयन् மாம் ஆவிர்பூயாத் மகிமா மானசே வாகதீஷः. கவிதார்க்கிகசிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமः.